360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2024 பிப்ரவரி மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன் பொது பலன்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, சிறப்பு பலன்கள்ங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்தியை பொறுத்து. இங்கே ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, அவங்க நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம மாத பலன்கள், ராசி பலன்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய மகர ராசியில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, எல்லாமே உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக உங்களுக்கு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வையிடுவாங்க. அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கும். இல்லை இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நம்மளால் நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த மாதம் இருக்குது. ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதம் ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. பட் எவ்வளவு இருந்தாலும் செலவினங்கள் என்பது உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான், அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த புதன் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருந்தால் இந்த மாதம் நல்லது. அது மட்டுமல்ல, நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, ஒரு மெயிலை எதிர்பார்த்து இருக்கிறீங்க, வேறு ஏதாவது மேட்டரை எதிர்பார்த்து காத்திருந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள், நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக இந்த மாதம் நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்னிங் பண்ணுவீங்க, நிறைய அப்டேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பை வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட நம்மளால் என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட ஏதாவது சொத்துக்கள் பாக பிரிவினை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருந்து அவருமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சொந்தமாக லேண்டு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அல்லது ரெடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும், வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதோட 4ஆம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல மகசூல், நல்ல லாபம் இந்த மாதம் இருக்குது.
உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த மாதம் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது டிராவல், இது எல்லாமே எதிர்பாராத விதமாக அமையும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க. மற்ற சுப நிகழ்ச்சிகளையும் கலந்துக்குவீங்க. கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்களும் யார் வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், பப்ளிசிட்டி, வருமானங்கள், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் வரும். தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்லதொரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அவருமே உத்திராடம், திருவோணம் நட்சத்திரம், விட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை உண்டு. ஸோ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை கட்டாயம் உண்டு. ஸோ லோன் அது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வேறு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அதோட நல்ல வேலையாட்கள், குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். அதோட வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதம் வாங்குங்க, வழங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. உங்களுடைய டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய இருக்குது. கடன் வாங்குறதுக்கு பார்த்து வாங்குங்க. தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நான் முதலே சொன்னது மாதிரி பரவாயில்லாமல் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் உங்களுடைய குழந்தைக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதோட நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மகா கணபதி எங்கெல்லாம் இருக்காரோ கணபதி, அவரெல்லாம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நரசிம்மருடைய தரிசனம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.